Theorem 1.2, if a square matrix has an inverse, then it is unique. அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்டாக இருந்ததுன்னா அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு ஒரே இன்வர்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்டாக உள்ள ஆர்டர் n உடைய மேட்ரிக்ஸை A என எடுத்துக்கொள்க. இந்த A மேட்ரிக்ஸுக்கு ஒரே இன்வர்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். ஒருவேளை ஒரே இன்வர்ஸ் இல்லைன்னா மேட்ரிக்ஸ் ஏக்கு 2 இன்வர்ஸ் பியும் சியும் இருக்குன்னு எடுத்துக்கொள்வோம். கடைசியாக பி ஈக்குவல் டு சின்னு ப்ரூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் பி மேட்ரிக்ஸ் ஏயோட இன்வர்ஸ்ன்னு எடுத்துக்கொள்வோம். இப்போ இன்வர்ஸுக்கு டெஃபினிஷன் படி நமக்கு கிடைப்பது பிஏ ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு தி யூனிட் மேட்ரிக்ஸ் ஐஎன். ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கொள்வோம். அடுத்தது சி மேட்ரிக்ஸ் ஏயோட இன்வர்ஸ்ன்னு எடுத்துக்கொள்வோம். திரும்பவும் இன்வர்ஸுக்கு டெஃபினிஷன் படி சிஏ ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு ஐஎன். ஈக்குவேஷன் 2 சி ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் சியை சி இன்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸ் ஐஎன் எழுதலாம். ஈக்குவல் டு சி இன்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸ் ஐஎனுக்கு ஈக்குவேஷன் 1 ஏபின்னு எழுதலாம். சி இன்ட்டு ஏபி. மேட்ரிக்ஸ் அசோசியேஷன் ப்ராடக்டை யூஸ் பண்ணி சி இன்ட்டு ஏபியை சிஏ இன்ட்டு பின்னு எழுதலாம். சிஏ ஈக்குவேஷன் 2 ஐஎன் இன்ட்டு பி ஈக்குவல் டு ஐஎன் இன்ட்டு பி பி. ஸோ நமக்கு கிடைக்குது சி ஈக்குவல் டு பி. சி ஈக்குவல் டு பி. இப்போ சியும் பியும் ஏயோட 2 இன்வர்ஸ்ன்னு எடுத்தோம். அந்த 2 இன்வர்ஸும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு ஒரே இன்வர்ஸ் தான் இருக்கும்.